கூப்பிடுவோமா? வாய் விட்டு கூப்பிடணும். ஆத்தா வாத்தான்னு. ஆத்தா ஐஸ்வரி தாய் ஏழைக்கு இறங்கினமா கூப்பிட்டவர்களுக்கு ஓடி வர தாய் பத்தினி தலைக்காரி இந்த மாளுக்கு என்ன பிரச்சனை? தீராத பிரச்சனை தீக்கன்னு செய்வன பில்லி சூனியம் அங்காளி பங்காளி தொல்லை அடுத்த வீட்டு தொல்லை எதிரிக தொல்லை மாண்டவ தொல்லை துன்பமே வாழ்க்கையில் வந்து உட்காந்துருக்க மாளுக்கு ஆத்தா ஐஸ்வரி தாய் எனக்கு நல்ல வழியை காட்டுன்னு வந்து உட்காந்துருக்கு. எப்போ பார்த்தாலும் கண்ணீர் மட்டும்தான் சொந்தம். இந்த அரசனை கட்டி கண்ணீர் வடிக்காத நாலு லைட்ட உண்மையா? வேற எந்த சந்தோஷம் கிடையாது தாயி. சரியா? எனக்கு கண்ணீர் மட்டும்தான் இருப்பமா பரப்பமானதே வருது. ஒவ்வொரு நேரமும் வழி இல்லாம அவன் காலை ஓட்டிட்டு உட்காந்துருக்க உண்மையா? அள்ளி கொஞ்சம் நாதி இல்லை. சரியா? பிள்ளை செல்வம் இல்லை. சரியா? யார்கிட்டையும் போய் சாதி சனமும் சொல்லி அழுக உனக்கு நாதி இருந்து இல்லாத மாதிரி இருக்க. யார்கிட்டையும் உன்னுடைய கஷ்ட நஷ்டம் சொல்றதுக்கோ உனக்கு அவங்கள்ட்ட இருந்து ஆறுதல் வாங்க யாருமே கிடையாது. சரியா? நீயே உன் மனசுக்கு அழுது புலம்பிட்டு இருக்க உண்மையாத்தா? எங்க போறது யார்கிட்ட போறதுன்னே தெரியலன்ட்ட. இனிமேல் நான் எங்கேயும் போகல வீடே கெதின்னு கிடக்க போறேன்னு சொன்னேன் உண்மையா? நான் தெய்வத்தை கூட வெறுத்துட்டேன்னு சொல்லிட்டேன் உண்மையா? நல்ல வாழ்க்கை கொடுத்தாதானே. கும்பிட்டு என் கை கூலையா போச்சுன்ட்டேன். சரியா? கும்பிட்ட ஒரு தெய்வம் கூட எனக்கு ஒத்தாசைக்கு வரலைன்ட்டேன். சரியா? அந்த தெய்வம்லாம் எங்கே போச்சு? நான் தெய்வத்தைன்னு அள்ளுமான்னு கும்பிட்டு நீ ஒரு கன்னி தெய்வத்தை விரும்பி கும்பிடுவ உண்மையா? பெண் தெய்வத்தை. சரியா? எல்லா தெய்வத்திலையும் சொல்லிட்டு ஒரு தெய்வம் கூட காது கொடுத்து கேட்கலன்னு சொல்லிட்டேன் உண்மையா? அதான் எனக்கு மன நிம்மதியை கொடுக்கணும்னு சொல்லியிருக்க. சரியா? யார்கிட்டையும் நான் வம்பு வழக்கு போல உண்டு வேலை உண்டுன்னு இருக்க மக. சரியா? என் குடும்பத்தில் எனக்கு மன நிம்மதி வேணும், எனக்கு பிள்ளை செல்வம் வேணும்னு கேட்டிருக்க உண்மையா? அந்த பிள்ளை செல்வத்துக்கு தாய் நான் போகாத கோயிலில் கும்பிடாத தெய்வம் இல்லை என்ன உண்மையா? இனி எனக்கு வலி மனசில் வலி வேதனதே மிச்சம்ட்ட உண்மையா? எனக்கு யாரை பார்த்தாலுமே பார்க்கவே பிடிக்கலன்னு சொல்லுவேன் உண்மையா? வெளியில் வீட்டை விட்டு வெளியில் வந்தால் யாரு கண்ணையும் படாமல் போயிட்டு வரேன்னு நினைப்பேன் உண்மையாத்தா? கச்சு போச்சு என் வாழ்க்கைன்னு சொன்ன உண்மையா? அரசன்னு ஒரு நேரத்துக்கு ஒரு புத்தி. சரியா? அரசன் பொண்டாட்டின்ற பாசமே இல்லாமல் தர்றாரு. அதே தாயி ஒரு நேரத்துக்கு ஒரு புத்தி நல்ல புத்தியே இல்லை அரசனுக்கு. சரியா? அது கேட்பார் வச்சு கேட்கும். அடுத்த யாரோ ஒருத்தவங்க சொல்கிறத கேட்டு வம்பளுக்கும். சரியா? அந்த மாதிரி இல்லையம்மா. எதுவாக இருந்தாலும் ஏட்டி முடியதே தாய் பேசுவான்ட்டேன். சரியா? எது சொன்னாலும் எதுக்கு தந்தையும் பாடும். யாரும் எங்கேயோ ஏதோ சொல்லிப்பாங்க அண்ட உனக்கிட்ட வந்து அதை வந்து ஒரு அன்பாவோ பாசமாக பேசாது. எது குத்தம் பாடும். எது சொன்னாலும் அதுக்கு பதில் நெத்தியில் அடித்தாலும் பதில். ஒரு நாள் கூட ஓன் சொல்லுபடி கேட்டு நடந்ததே கிடையாது இன்ன வரைக்கும். இல்லை கட்டுன நாளையிலேருந்தே அப்படித்தேன். சரியா தாயி? உனக்கு நாகதோஷத்தினாலே தான் கிட்ட போனால் எட்டி போகுது. வர்ற செல்வம் கிட்ட வந்தாலும் அது அப்படியே இல்லாமல் போயிடும். சரியாத்தா? இன்னைக்கு என் தாய் எனக்கு ஒரு பிச்சையை கொடு உன்னை தேடி வந்த மகளுக்கு வந்து உட்காந்துருக்க. இந்த இடத்துக்கு நான் ரொம்ப நம்பிக்கையோடு வந்துட்டு தான் சொன்னியா? தாய் எனக்கு வெற்றியை கொடுக்கணும். உன்னை கும்பிட்டதுக்கு இந்த தாய் உன்னை பார்த்ததுக்கு எனக்கு நல்ல வழி பிறந்துச்சுன்னு நினைக்கணும் தாய். என் மனசில் நெஞ்சிலையும் ரண வழியாக உட்காந்துருக்கேன்னு சொல்லிட்டேன். படுத்தா தூக்கம்ல தலான கண்ணீர் மட்டும்தான் வடி உண்மையா? எப்போ பார்த்தாலும் வீட்லேயும் நிம்மதி இல்லை. ஒரு செல்வம் இருந்தால் அதையாச்சும் தூக்கி கொஞ்சிட்டு நிம்மதியாக இருப்பேன். அதுவும் இல்லை. எதுக்கு இந்த வாழ்க்கைன்னு கேட்டியா? எதுக்கு எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்த? நான் யாருக்கு என்ன பாவம் செஞ்சு மனசு அறிஞ்சு நான் யாருக்கு ஒரு பாவம் செஞ்சதில் ஒரு குடியும் கெடுத்த இல்லைங்கிற உண்மையா? யார்கிட்டையும் நான் வந்து ஐயோ பாவம்னு இறக்கப்பட்டதே நிறையா. யாருடைய கஷ்டத்துலேயும் நான் வந்து ஐயோ பாவம் கஷ்டப்படுறான்னு சொல்லுவேன் தவிர யாருக்கு படுற கஷ்டப்பட்டு நான் சந்தோஷப்பட்ட கிடையாது. இன்ன வரைக்கும் எதிரியாக இருந்தால் கூட அவளை மன்னிக்கிற குழந்தை என்கிட்ட இருக்குன்னு சொல்லியிருக்க உண்மையா? இப்போ கேளுதாயி, என் புருஷன் என் மேலே பாசமாக இருக்காரா இல்லையா? ஒரு அந்யுன்யமே எங்கள் வாழ்க்கையிலே இல்லை. அதையும் சொல்லிலத்தா. உன்னுடைய நாகதோஷமானது கிட்ட வந்து எட்டி போக்குது. கசந்துரும். உன்னைய பார்த்தாவே கசந்துரும். அதுக்கு நான் என்ன பண்ணுறது? நீங்கள் இந்த தாய்கிட்ட வந்துட்டு இல்லை இந்த தாய் தீர்த்து வைக்கிறேன். நீ கேட்டு வந்த வரத்தை கேளு. எனக்கு பிள்ளை வரதே வேணும். இந்த தாய் நான் தர்றேன். சரியா தாயி? எனக்கு இந்த ஜென்மத்தில் நான் போன ஜென்மத்திலையும் சரி இந்த ஜென்மத்தில் தெரிஞ்சு நான் ஒரு பாவம் அறியலைன்ட்டேன். எனக்கு அந்த பிச்சையை மட்டும் குடுதாயின்னு சொல்லியிருக்கேன். என் புருஷன் எனக்கு நல்ல புத்தியை கொடுன்னு கேட்குறேன். சரியா? கை நிறைய வருமானத்தை கொடு. என் புருஷன் குடிய விடணும், சம்பாதிக்கணும், நல்ல புத்தியை கொடுத்து பிழைக்க வைத்தாயி. எனக்கு அந்த பிச்சையை கொடுத்தாவது என் புருஷன் திருந்துவேன்னு என் மனசில் ஒரு சந்தோஷம் இருக்குன்னு இருக்க உண்மையா? இந்த தாய்கிட்ட வந்துட்டே இல்லை. இந்த தாய் அந்த பிச்சையை தரி உன் புருஷன் நான் திருத்தி என் புருஷன் பிள்ளையை நான் வாழணும்னு கேட்டேன். வாழ்க்கையை தரேன் தாய். புரியுதாயி?